எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆலோசனைகளும் எவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, அது விசேஷமாக நம்முடைய திருச்சபைகளுக்கு, நம்முடைய தேசத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு தேவை இருக்குது. அதை குறித்து தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்த ஸ்தேவானுக்குடைய காரியங்களை குறித்தும், இந்த நாளிலே நம்முடைய தேசத்துக்கு வேண்டிய, நம்முடைய சபைக்கு வேண்டிய, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருக்கும் தேவையான நல்ல ஆலோசனையை தேவன் இந்த வார்த்தையிலிருந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது என்னவென்று ஜெபத்தோடு தியானிக்கலாமா? அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அன்பானவர்களே, எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று. ஒரு காலகட்டத்தில் தானியேல் என்கிற ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷன், எப்போதும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு பக்தன், அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுமின நேரத்தில் அவன் என்ன செஞ்சாங்க? சிங்க கிபியில போட்டாங்க. ஆனால் அந்த சிங்கங்கள் வாய்களை கர்த்தர் கட்டினார். அதோடைய விளைவு, அவன் சிங்க கிபியில போனாலும் கடிப்படாமல் வெளியே ஜெயத்தோடு வந்தான். இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் தருகிற ஒரு பெரிய விசேஷித்த ஒரு பாக்கியமான ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பானவர்களே, இன்றும் கூட உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்பு என்கிற ஒரு சிங்க கிபியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துலையோ, அல்லது நீங்கள் படித்து கொண்டிருக்கிற இடத்துலையோ, அல்லது நீங்கள் உங்கள் ஜீவனம் நடத்த நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க உங்கள் தேசத்திலோ, அது உங்கள் சொந்த நிலமாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், பெரிய பட்டணமாக இருக்கலாம். ஆனால் எதிர்த்துபடி நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தை, நீங்கள் சொல்லுகிற அன்பை, நீங்கள் சொல்லுகிற இயேசுவை, இப்படியாக பல வகையில் எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பூமியிலே உண்டு. ஆனால் நம்ம வாசித்த வசனத்தில் ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசின ஞானத்தையும் அவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலும் நடந்தது என்ன? ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாமல் போயிற்று. இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு, விசேஷமாக நம்முடைய திருச்சபை ஒவ்வொருவருக்கும், நம்முடைய அருமை இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிக 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 அவசியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவன் தருகிற அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலே ஈடுபடாமல், தேவனுக்கு விரோதமான காரியத்தை நினையாமல், யார் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை தமது ஞானத்தால் நிரப்புவார். சாலமோன் கூட பெரிய பெரிய பதவியை கேட்கல, கோடிக்கணக்கான பணத்தை கேட்கல, எனக்கு நிலையான சிங்காசனத்தை தாரும் என்று கேட்கலாம். கேட்டதெல்லாம், இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் போக்குவரத்துமாய் இருக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கர்த்தருடைய உள்ளத்தை, அல்லது தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தை தொடும்படி அவனுடைய வேண்டுதல், அவனுடைய விருப்பம், அவனுடைய விண்ணப்பம் காணப்பட்டபடினால அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் தந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்னும் எந்த மட்டும் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களை பிரியப்படுத்தி கொண்டு இருப்பீங்க? இன்னும் எத்தனை ஆண்டுகள், இன்னும் எத்தனை வருஷம் உன் மனைவியே பிரியப்படுத்த, உன் புருஷனையே பிரியப்படுத்த, உன் பிள்ளைகளையே பிரியப்படுத்த, அல்லது சத்தியத்தை சத்தியமாக போதிக்க விருப்பம் இல்லாத தெரியாத சில மனுஷர்களை தேவ ஊழியர்கள் நினைச்சு அவங்களையும் பிரியப்படுத்த, இப்படியே நாலு நேரத்தை தயவு செய்து வீண்படுத்திடாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்தேவானுக்குள்ளே இருந்த ஞானம், அவனுக்குள்ளே இருந்த ஆவியானுடைய பலன் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்துக்கு தேவையானது இதுதான். ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிக்கும், ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஒவ்வொரு திருச்சபைக்கும், பேராயர்களுக்கும் தேவையானது இந்த அனுகிரகம் தான், இந்த காரியம்தான். வாஞ்சியோடு கேட்பீங்களா? எப்படி இது அவருக்கு சாத்தியமாயிற்று? அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். When you read Acts chapter 6 verse 8, you could understand how to receive such a blessing. இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை ஸ்தேவானுக்கு கிடைக்க காரணம் என்ன? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவானுக்குள்ள காணப்பட்டது என்ன? அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், அவன் மூலமாய் செயல்பட்ட காரியங்கள் ஜனங்களுக்கு ஆச்சரியத்தையும்
அற்புதத்தையும் கொண்டு வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பானவர்களே, நீ பெரியவனா நான் பெரியவனா? நாங்கள் தான் ரொம்ப ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிறோம். இல்லை எங்கள் ஸ்தாபனம் தான் இருக்கிறத 200 வருடம் பெருசு, 250 வருஷம் பெருசுன்னு பெருமை பாராட்டி கொண்டு இருப்பதிலையோ அல்லது உயரமாக கோபுரத்தை கட்டுவதனாலேயோ ஒரு மனிதனுடைய வாழ்விலே நாம் என்ன சாதனை கொண்டு வந்திருப்போம்? அன்றைக்கெல்லாம் மிஷினரிகள் ஒரு தரிசனத்தோடு பாரத்தோடு வர காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தூண்டினார். அழிந்து போகிற ஜனத்தை தேடு, அழிந்து போகிற ஆத்துமாக்களை போய் சந்தி, ஏதோ உன் மொழி தெரியலன்னு உட்காராதே, நான் ஞானத்தை தருவேன் என்று சொல்லி எவ்வளோ பெரிய அற்புதம். சீகன் பால்கிற ஒரு அருமையான மிஷினரி அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தமிழுக்கு அவ்வளோ பெரிய தொண்டாற்றினார். அவர் பீச் மணல்லே தமிழை எழுத பழகி அவர் தமிழ்லே வேதாமத்தை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு தியாகம், அவர் போட்ட விதைகள். இதுக்கெல்லாம் மூல காரணம் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்தேவானுக்குள் இருந்த அதே ஆவியானவர், அவனை தூண்டின, அவனை வல்லமையால் நிரப்பியிருந்த அந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய அருமை சபை தலைவர்களுக்கு, இதோ ஆண்டோடைய அன்பை சொல்லி கொண்டிருக்கிற அருமை சுவிசேஷர்களுக்கு, திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிற மெய்ப்பர்களுக்கு, வசனத்தை வருகை குறித்து போதிக்கிறதான போதகர்களுக்கு, இன்னும் ஆண்டவர் வரப்போகிற அழிவை குறித்தும் பலவிதமான எச்சரிப்பை தரக்கூடிய தீர்க்கதரிசிகளுக்கு, இன்னும் சபைகள் இல்லாத இடங்களில் ஆலயங்களை எழுப்பி கொண்டிருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு, இப்படிப்பட்டதான மிஷினரிகளுக்கு, இப்படி எல்லா தரப்பட்ட இயேசுவின் பணியை செய்கிறவர்களுக்கு இந்த அப்போஸ்தலர் 6, 8 ரொம்ப அவசியம். ஸ்தேவானை வல்லமினால் நிரப்பினவர், தமது ஆவியால் நிரப்பினவர் உங்களையும் நிரப்பாமல் போவாரா? உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தால் போதும். இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனால் இன்றைக்கு கேளுங்கப்பா, எங்கள் தேசம், எங்களுடைய நகரங்கள், பட்டணங்களிலே ஒருவரும் எதிர்த்து பேசக்கூடாத அளவுக்கு எங்களை ஞானத்தால் நிரப்பும். நான் மறுபடியும் சொல்கிறேன், வாக்குவாதம் பண்ண அல்ல, நான் பெரியவன் என்பதை காண்பிக்கிறதுக்காக அல்ல. யாருக்கு மோட்டிவ் சரியா இல்லையோ, யாருக்கு தரிசனம் கோணலாக இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வேத வாக்கியம் ஒரு நாளும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அழிந்து போகிற மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். மதுபானத்துக்கும், பலவித போதை வஸ்துகளுக்கும், பலவித அருவருப்புகளுக்கும், பொய்யான போதனைகளுக்கும் அடிமையாகி இன்றைக்கு மனிதர் 6 அறிவை இழந்து மிருகத்தை பார்க்க மிக கொடூரமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் செயல்களையும் செய்து இவைகளால் மக்களுக்கு வேதனையும் ஆட்சியாளர்களுக்கு ஓயாத தொல்லை தரக்கூடிய அப்படிப்பட்ட மனுஷர்களை மாற்றிட, அவர்கள் கண்கள் திறந்திட நமக்கு தேவை திறமையான பிரசங்கிமார்கள் அல்ல. நமக்கு தேவை திறமையாய் பாடக்கூடிய, நேர்த்தியாக வாசிக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்களாம் இருந்தாலும் பிரதானமானது ஸ்தேவானை நிரப்பின அதே ஆவியானவர், ஸ்தேவானுக்குள் காணப்பட்ட அதே ஞானத்தின் ஆவியானவர், ஸ்தேவானுக்குள் காணப்பட்டதான வல்லமையின் ஆவியானவர் நமக்கு தேவை, நம்முடைய சமுதாயத்துக்கு தேவை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரையும் கண்ணோக்கி பார். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கி வரட்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீர். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் இவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரப்பா. உங்களுடைய ஊழியக்காரன் மன்றாடி கேட்கிறேன், இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஸ்தேவானுக்குள்ள அதே வல்லமையின் ஆவியானவர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை, இந்த அருமை செய்தியை ஷேர் பண்ணி கொண்டிருக்க அத்தனை பேர் மேலும் வல்லமையின் ஆவியான கடந்து வாரும். ஸ்தேவானுக்குள் இருந்த அந்த ஞானமாக எடுத்து போதிக்கிற வரங்கள் மக்களை ஹர்ட் பண்ண அல்ல ஆண்டவரே, அவர்களை சிந்திக்க வைக்க, அவங்க மனம் திரும்ப, அவர்களுக்கு கர்த்தர் பக்கம் திரும்பிட ஆண்டவரே பாக்கியத்தை தரக்கூடிய ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தார். ஒவ்வொரு போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், பேராயர்கள், ஒவ்வொரு ஸ்தாபன தலைவர்கள் எல்லோருக்கும் நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன்ப்பா. ஸ்தேவானுக்கு தந்த அதே வல்லமையும் அந்த அபிஷேகத்தையும் அற்புதங்கள் அடையாளம் செய்கிற கிருபைகளையும் பிள்ளைகளுக்கு தாரும். சுவிசேஷம் பலமாய் பெருகட்டும், வசனம் விருத்தி அடையட்டும், பிள்ளைகளை பயன்படுத்தும். இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையானது இதுதான் என்பதை புரிந்து பிள்ளைகள் ஆவில எழும்பிட அருள் புரியப்பா. புதிய காரியங்கள் செய்தியதே ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஊழி என்பதை மறக்க வேண்டாம். நீங்களும் கூட இந்த நற்செய்தியை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அதிகமாய் வாஞ்சை தாகமுள்ள மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அதோடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God bless you.